அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி கோவை செட்டிப்பாளையம் சாலையில் திரண்ட 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளிலும் தினசரி தேக்கமடையக்கூடிய குப்பை கழிவுகள் அனைத்தும் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தினசரி அங்கு சென்று அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வெள்ளலூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு மிகப்பெரிய மலை போன்று அங்கு குப்பைகள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கு இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வெள்ளலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு இருக்கக்கூடிய சூழல்ல அங்கு இருப்பவர்களுக்கு இந்த குப்பை கிடங்கினால் அதிக அளவிலான நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு விவசாயமோ அல்லது வேறு எந்த ஒரு செடிகள் கூட அங்கு வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை என்றும், அங்கு இருக்கக்கூடிய குடிநீர் கூட ஒரு விதமான மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அங்கு இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட போராட்டங்களானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த போராட்டங்களின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான மனித சங்கிலி போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது போத்தனூர் முதல் செட்டிப்பாளையம் வரையிலான அந்த சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துல பாஜகவை சேர்ந்த கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்கள் என தற்போது வரைக்கும் சுமார் ஒரு 2000 பேர் வரை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக அனைவரும் கைகோர்த்து நின்று இந்த குப்பை கிடங்கிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும், அதே போன்று அந்த பகுதி முழுவதும் போஸ்டர்களை ஒட்டியும் அவர்கள் தங்களது எதிர்ப்புரை தெரிவித்து வருகிறார்கள். உடனடியாக இந்த குப்பை கிடங்கை இந்த பகுதியில் இருந்து அகற்றாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நோய் பாதிப்புக்கு இந்த வெள்ளூர் பகுதி மக்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்றும் ஒரு எச்சரிக்கையையும் இவர்கள் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.